இன்னைக்கு நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு மீன் சாப்பாடு செஞ்சு காமிக்க போகிறேங்க. ஆமாங்க, அந்த மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுனா மாங்காய் போட்டு நான் ஸ்பெஷலாக வைக்க போகிறேன். அதுவும் அந்த மீன் எப்படி மேக்ரினேட் பண்ணியிருக்கேன்னா ரவை போட்டு மேக்ரினேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். முதல்ல தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இந்த குழம்பு வைக்கிறதுக்கு நான் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டு தாளிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கப்பு ஃபுல்லாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி அதை இதோட போட்டிருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, உங்களுக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் கம்மியாக தாங்க சேர்ப்போம், அதனால் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கவும் நல்லா வதங்க விடுங்க. நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கிறதுனால அது சீக்கிரமாகவே வதங்கிடுங்க. என்னம்மா இது கழனி தண்ணி மாதிரி இருக்கே, இது என்ன தண்ணின்னு நீங்கள் யோசிக்கலாம். இது ஒன்றும் இல்லைங்க, அந்த மீனில் உள்ள லேசாக மசாலா தண்ணி தாங்க நான் ஊற்றுறேன். அந்த மசாலா நிறையா இருக்கிறதுனால அந்த எண்ணெயோட நல்லா வதங்கட்டுமேன்னு இதோட சேர்த்து வேக வைக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அந்த மசாலா என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா நம்ம ஆச்சி ஃபிஷ் ஃப்ரை மசாலா தாங்க. அதுக்கப்புறம் வீட்டு மசாலா இருந்தாலும் ஓகே தான். பெப்பர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, சீரக பொடி சேர்த்துக்கோங்க, இதுவே நல்லாயிருக்கும் மீனுக்கு. மித்தபடி நீங்கள் வீட்டில் நுணுக்கி போட்டாலும் அது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கடையில் வாங்கி போட்டாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். எல்லாம் ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. என்னென்ன மசாலான்னு சொன்னேன்னு பார்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி, மீன் ஃப்ரை மசாலா, அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன். நீங்கள் வீட்டில் அரைச்ச மசாலாவாக இருந்தால் எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மா அரைச்சி தருவாங்க. அந்த மசாலா ஒரு மசாலாவே போட்டால் நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இருந்தாலும் நான் உங்களுக்காண்டி தனித்தனியாக மசாலா போட்டு காமிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு நான் ஃபிஷ் எப்படி மேக்னேட் பண்ணேன்னு காமிக்கல, அதனால இதில் இந்த மசாலாவோட என்ன பண்ணிருக்கேன் அப்படின்றதுக்காண்டி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மசாலா எண்ணெயோட நல்லா சேர்ந்து ஒரு ஸ்மெல் நல்லா வருது, அரோமா நல்லா இருக்குது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தக்காளி சேர்க்க போகிறோம். அந்த தக்காளி எப்போ சேர்க்கணுன்றதை பார்த்துக்கோங்க. நல்லா அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் வெளியில் வரணும், அப்போ தான் அந்த தக்காளி சேர்க்கணும். அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளி நான் எப்போதுமே ஃப்ரீசரில் வச்சுருவேன். அதை ஃப்ரீசரில் வச்சுட்டு அந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒன்லி அந்த பல்ப் மட்டும்தான் இருக்கும். அந்த பல்ப் என்ன செய்வேன் அப்படின்னா சாப்பர் வச்சு கிரைண்ட் பண்ணி எடுத்துடுவேன். அப்போ உங்களுக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். அப்போ நல்லா உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் திக்காக கிடைக்கும். அது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன குழம்பு வச்சாலும் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா டேஸ்ட் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் மாங்காய் சேர்க்க போகிறேன். புளி நான் இந்த குழம்புல ஊற்ற போகிறதில்ல, அதுக்கு பதிலாக புளிப்புக்கு நான் மாங்காய் சேர்க்க போகிறேன். அந்த மாங்காய் சின்ன மாங்காய் தான், உங்களுக்கு அதுவே நல்ல புளிப்பு சுவை கொடுக்கும். நீங்கள் இப்போ மாங்காய் ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா அரை மாங்காய் யூஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க மீனை மெல்ல மெல்லமாக ஒன்று ஒன்றா அந்த குழம்புல சேர்க்க போகிறோம். மெல்லமாக வைங்க, ஏன்னா உடஞ்சிடக்கூடாது இல்லையா மீன். எப்போதும் போல் நம்ம மீனை மேக்ரினேட் பண்ணுற மாதிரியே மேக்ரினேட் பண்ணிக்கலாம். நம்ம மீன் மசாலா, அப்புறம் ஸ்பைஸுக்கு மிளகாய் பொடி, பெப்பர் பொடி, ஜீரக பொடி, அப்புறம் லேசாக தனியா பொடி எல்லாம் போட்டுட்டு நீங்கள் மேக்னேட் பண்ணிவிட்டு லேசாக ரவை போட்டுக்கோங்க. அது ரவை போட்டு ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். நான் இது ஃப்ரை பண்ணுறதுக்காண்டி தான் மேக்னேட் பண்ணி வச்சேன். ஆனால் நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணுன்றதுக்காண்டி குழம்புல இந்த மேக்னேட் பண்ண மீனையும் போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு பார்ப்போம்னு சொல்கிறதுக்காண்டி நான் இந்த குழம்பு ட்ரை பண்ணேன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருந்தது. இப்போ குழம்புக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம சேர்த்தாச்சு. ஃபைனலாக தண்ணி ஊற்றிட்டேன். கொஞ்சம் தண்ணி அந்த குழம்புக்கு, அதாவது மீன் இருக்குன்னா அதுக்கு கொஞ்சம் மேலாப்பில் உள்ள மாதிரியே தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றுறாதீங்க, ஏன்னா நம்ம ரொம்ப அதிகமாக மசால் ஊற்றலை. கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதுக்கேற்ற மாதிரி ஒரு மீனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாதம் வரை செஞ்சு காமிக்க போகிறேன். அப்போ இந்த இது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் ஒரு 2-3 மினிட்ஸ் வேகட்டும். இந்த மாங்காய் மீன்லாம் கொஞ்சம் வெந்து ஒரு கொதி வரட்டும். அந்த ஆவிலேயே வேகிற மாதிரி மூடி வச்சுருங்க. இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆஹா, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் ஊற்றுனா, தேங்காய் பால் ஊற்றுனா நல்லாயிருக்கும்.
கெட்டி பாலே ஊற்றிடுங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் தேங்காய் பால் இருந்தால் எடுத்து ஊற்றுங்க. இல்லை நான் மோஸ்ட்லி வந்து தேங்காய் பால் பவுடரில் வந்து பாலாக கரைச்சி ஊற்றுவேன். அதுவும் நல்லா டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் தேங்காய் எடுத்து அரைச்சி ஊற்றுனா அது நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றியாச்சு, ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உப்பு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் சீசனிங் வித் கருவேப்பிலை, அப்புறம் நம்ம கொத்தமல்லி தழை தாங்க போட்டு சூப்பராக கமன்னு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். சரிங்க, இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னதுன்னா, ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோ பாருங்கள். ஏன்னா இதுக்கேற்ற மாதிரி ஒரு சாதம் செஞ்சு காமிக்க போகிறேன்னு உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த சாதம் எப்படி இருக்குன்னு, எப்படி செய்யலான்றதை இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு எப்படி இதுக்கேற்ற மாதிரி சாதம் செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன். கீ ரைஸ் தான். நம்ம எப்போதும் போல் கீ ரைஸ் வந்து செஞ்சுருப்போம், ஒயிட்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த மீனுக்கு எப்படி டிஃப்ரெண்ட்டாக கீ ரைஸ் செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து நெய் ஊற்றிருக்கேன். நெய்யும் தேங்காய் நெய்யும் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் கருப்பு முந்திரி, கேஷ்யூ நட்டு, அதுக்கப்புறம் நல்லெண்ணெயும் இதில் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெந்தயமும் 1 ஸ்பூன் போடுங்க. அதுதான் இதில் உள்ள டிஃப்ரென்ஸு. நம்ம சோம்பு போட்டுக்கலாம் 1 ஸ்பூனு. அதுக்கப்புறம் எப்போதும் போல் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் 2 போட்டுக்கோங்க. ஒரு 2 பிரியாணி இலையும் போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் வதங்கி வரவும், மெயினாக இந்த தாளிப்பு வந்து கொஞ்சம் கருகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா வெந்தயம் வந்து கருகுச்சுன்னா கொஞ்சம் கசப்பு தன்மை அதிகமாயிரும். அதுக்கப்புறம் நான் வந்து நல்லா பொடிசாக நறுக்கிய ஒரு 6 பல்லு பூண்டு எடுத்துக்கிறேன். இதில் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பொடிசாக உள்ள பூண்டு வந்து நல்லா வதங்கி அந்த எண்ணெயோட வதங்கி வருது. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நான் என்ன சேர்க்க போகிறேன்னா, பொடிசாக நறுக்கிய இஞ்சி சேர்த்துக்கலாம். நான் வந்து இஞ்சி சேர்க்க போகிறதில்ல. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் திருப்பி சேர்க்க போகிறேன். 2லேருந்து 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப நெஞ்செரிச்சல் உள்ளவங்களாக இருந்தீங்கன்னா, அல்சராக இருந்துச்சுன்னா ஒரு 2 டீஸ்பூனே போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இல்லாட்டினா ரொம்ப காட்டமாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நம்ம பூண்டு சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த பூண்டு, இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் வந்து அந்த நட்ஸோடு சேர்ந்து அழகாக வதங்கி வருது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் லேசாக வதக்கி விடுங்க. கொஞ்சம் ஃப்ளேம் வந்து சிம்லேயே இருக்கட்டும். சிம்லாம் ரொம்ப லோ ஃப்ளேம் கிடையாது, மீடியமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் உரப்புக்கு, காரத்துக்கு. இப்போ அதோடையே சேர்ந்து நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி வரவும் நம்ம நெக்ஸ்ட்டு என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, வெங்காயம் தாங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாதத்துக்கு. அதனால நான் நல்லா ஒரு கப்பு ஃபுல்லாக சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன். அதோடு சேர்த்து பாதி சின்ன வெங்காயமும் பாதி வந்து பெரிய வெங்காயமும் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அளவு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும், சின்ன சைஸாக இருக்கும். நான் அதனால் வந்து கப்பு மெஷர்மெண்ட்டில் வந்து சொல்கிறேன். நான் இங்கே வந்து ஒரு கப்பு அளவு தான் வந்து எடுத்திருக்கேன் வெங்காயம். நீங்கள் பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்காண்டி நான் உப்பு வந்து ஸ்டார்டிங்லேயே சேர்த்துறேன். இந்த வெங்காயத்துக்கு ஒரு அளவான உப்பு நான் சேர்த்துருக்கேன். அப்போ வந்து நீங்கள் வதங்கும் போது அந்த வெங்காயம் வந்து நல்லா வந்து வெந்துடும். அந்த நட்ஸோடைய இது வந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நட்ஸு தனியாக வறுத்து போடுறது ஒரு டேஸ்ட்டு, வெங்காயமும் நட்ஸும் சேர்ந்து வதங்கிறது, அந்த நெய்யோட வதங்கிறது வந்து ஒரு டேஸ்ட், நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த பச்சை மிளகாய், வெங்காயம், நட்ஸு எல்லாமே ஒரு நல்ல அந்த மசாலாவோட நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து தக்காளி பேஸ்ட்டு, நான் முதலே சொன்ன மாதிரி அந்த தக்காளி பேஸ்ட்டு 1 கப்பு எடுத்து இதோட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஒன்று சேர்ந்து வெங்காயமும் தக்காளியும் சேர்ந்து வதங்கி வர்றப்போ கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸில் எண்ணெய்லாம் கொஞ்சம் வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா தான் எடுத்து சேர்க்க போகிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3ஐயும் சமப்பங்கில் அரைச்சி வச்சுருக்கேன். அதான் ஒரு 2 டீஸ்பூன் சேர்க்க போகிறேன். அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி 1 டீஸ்பூன். யூஸ்வலாக நம்ம பிரியாணிக்கு மஞ்சப்பொடி யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் இந்த பிரியாணிக்கு வந்து நான் மஞ்சப்பொடி யூஸ் பண்ணுறேன். ஏன்னா மீனுக்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் தரும். பெப்பரும் யூஸ் பண்ணுறேன் 1 டீஸ்பூன். 1 டீஸ்பூன் ஜீரக பொடியும் சேர்த்துருக்கேன். எல்லாம் மசாலாவோடு சேர்ந்து நல்லா எண்ணெயோடு நல்லா
மசாலா வாடெல்லாம் போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கடுத்து என்ன சேர்க்குறதுன்னு பார்ப்போம். இந்த மசாலாலாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் சிம்மில் வச்சு இந்த மசாலாவை வந்து வதக்குனா நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து நல்லா ஒரு ஃப்ளேவர் தரும். அதனால் நீங்கள் கைவிடாமல் அதை வந்து வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க சிம்மில் வச்சுட்டு. அதுக்கப்புறம் ஃப்ளேமை வந்து கொஞ்சம் மீடியமாக போடலாம். ஏன்னா அந்த மசாலா போட்டோன்னே இல்லாட்டினா கருகிரும். இப்போ வந்து 1 கப்பு தயிர் சேர்த்துக்கிறேன். இதோட சிம்மில் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு தயிர் வந்து திரள் வராது. அதனால் தயிர் 1 கப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஃப்ளேம் தான் நம்ம வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இந்த மசாலா தயிர்லாம் போடும்போது இல்லாட்டினா அந்த பக்குவம் வந்து சரியாக வராது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெல்லமாக தீயை வந்து கூட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தயிரும் அந்த மசாலா வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல ஃப்ளேவரோட நல்ல ஒரு கிரேவி மாதிரி கிடச்சிருக்கா. இந்த கிரேவியோ தான் நம்மளுக்கு வந்து மெயின் பிரியாணிக்கு. இதுக்கப்புறம் தான் இந்த மசாலா பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா அந்த கண்டென்ட்டே நல்லா இருக்கும் பார்க்கும்போது. எப்போதுமே அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மசாலா வந்து ஒரு கிரேவி மாதிரி ஃபார்ம் ஆக ஆக நம்மளுக்கு வந்து அந்த எண்ணெய் வந்து தனியாக வந்து பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நம்ம அந்த பக்குவமாக அந்த சிம்லேயே வச்சு அந்த மசாலா வந்து இது பண்ணுவோம். எப்போதுமே அரிசி வந்து தண்ணி கொதி வரவும் போடுவாங்க. ஆனால் எனக்கு என்னமோ அந்த எண்ணெயை வந்ததுக்கப்புறம் இந்த அரிசி போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதுமே நான் வந்து பாஸ்மதி ரைஸ் பண்ணும்போது பிரியாணி அந்த மாதிரி பண்ணும்போது எண்ணெயிலேயே அரிசி போட்டுருவேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து க்ரீன் ஃபார்ம் பாஸ்மதி அரிசி வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் முன்னாடியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதோட சேர்த்து கலந்து விட்டுறேன். தண்ணியை தனியாக எடுத்துட்டு நல்லா உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த அரிசி. நீங்கள் என்ன அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சீரக சம்பானா மட்டும் தண்ணி பார்த்து ஊற்றணும். பாஸ்மதினா 1க்கு 2, 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி மாதிரி ஊற்றணும். 2 கிளாஸ் தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து அப்போ வந்து அந்த 2 கிளாஸை வந்து கழிச்சுக்கிறணும். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி அளவு வச்சு ஊற்றுறேன். அது மாதிரி நீங்களும் உங்கள் குவான்டிட்டி பொறுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ வந்து 4 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அப்போ வந்து 8 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் 1 கை கொத்த அளவுக்கு புதினா, அதுக்கப்புறம் 1 கை கொத்த அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க. புதினாவும் கொத்தமல்லி தலையும் ஒரே அளவு எடுத்துக்கோங்க. நான் வந்து அதான் சொன்னேன்ல 1 கை கொத்து அளவுக்கு சீர் பண்ண புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன். நீங்களும் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து தண்ணி வந்து கொதி வர்ற மாதிரி இருக்குது. இப்போ வந்து லேசாக வந்து லிட்டு வச்சு மூடிடுறேன். இப்போ வந்து நீங்கள் நல்லா ஏர் டைட்டு லிட்டாக இருந்தால் அதுலேயே நல்லா அழகாக வெந்துடும். இப்போ வந்து எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். அந்த சாதம் வந்து அவ்வளோ அழகாக புழுன்னு வந்துருக்கும். நீங்கள் இதுவே குக்கரில் வச்சிங்கன்னா ஒரே விசில் தான். நீங்கள் அந்த லேசாக கொதி வர்றதுக்கு முன்னாடியே குக்கரில் வச்சு விசில் வர வச்சுருங்க. ஒரு விசில்லையே ஆஃப் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு பக்குவமாக வரும். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஒரு அரை லெமன் எடுத்து அந்த எலுமிச்சை சாறை வந்து லேசாக பிழிஞ்சு விட்டிங்கன்னா நல்லா அந்த சீக்கிரமாக சாதம் வந்து கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அது மாதிரி உப்பு வந்து நீங்கள் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, கடைசியாக எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு நம்மளுக்கு திகட்டுற மாதிரி இருக்கும்ல, அந்த அளவுக்கு வந்து உப்பு போட்டு சரி பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் வந்து வெந்து வரும்போது உப்பு வந்து சரியாக இருக்கும். உங்களுக்கு நெய் போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபைனலாக 1 ஸ்பூன் வேணால் ஆட் பண்ணிவிட்டு சாதத்தோட சைட்லேருந்து சாதத்தை வந்து பெரட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சரியாக வரும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நட்ஸ் வந்து கடைசியில் போடலாம். நம்ம முதலையே தாளிப்புலேயே போட்டதுனால அது ஒரு நல்ல டேஸ்ட்டு, நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அது மாதிரி ஃபைனலாக உங்களுக்கு நெய் வேணும்னு ஆட் பண்ணால் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஆட் பண்ணாட்டினாலும் நல்லாயிருக்கும். இது வந்து திகட்டாமல் உங்களுக்கு கொஞ்சம் நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பிரியாணி கூட கொஞ்சம் நேரத்தில் திகட்டிடும்ல. எண்ணெய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கு